உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், அறம் சிலம்பரசன் ஒரு சேனல் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சேனல்ல ஒரு சின்ன பிரச்சனை இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அது சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுலயே போடலாம். அது சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த சேனலை தான் போடுவோம். அறம் சிலம்பரசன் 2.0. நம்ம வந்து தமிழ் தேசியத்தை பேசுவோம், அரசியலை பேசுவோம், சோசியல் இஷ்யூ எது வந்தாலும் பேசுவோம். அது மொத்தம் எல்லாத்தையும் பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, மறக்காம அந்த ஹைப்பும் கொடுத்துருங்க. சரி, இன்னைக்கு எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னா ஒன்றும் இல்லைங்க, TN 2026ன்னு ஒரு படம் வந்திருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தங்க நட்சத்திரம் 2026. அது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் படம். அதுலயும் புஷியானந்தா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்களா இருக்கட்டும், இல்ல பார்க்கும்போதே நமக்கே தெரியுது அவங்க டைரக்டாவோ இன்டைரக்ட்லாம் கிடையாது, டைரக்டாவே பாத்தீங்கன்னா அவங்க விஜய் அவர்களா கலாய்க்கிற மாதிரியும் தாவேக்காவை கலாய்க்கிற மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. குறிப்பா தம்பி ராமையா அவர்கள்லாம் இந்த பக்கம் நட்டி போட்டோ போட்டு அந்த சட்டையில இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே புஷியானந்த் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து போறாரு. நட்டியை பார்க்கும்போது அப்படியே விஜய் அவர்கள் வந்து போறாங்க, கையில அந்த காப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வரும்போது கண்டிப்பா இவங்களை தான்ப்பா இவங்க கலாய்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, நம்ம என்னதான் வந்து தாவேக்கா அரசியல் நம்ம எதிர்த்தாலுமே கூட ஒரு அரசியல் ஒரு தேர்தல் வரப்போற நேரத்துல எந்த ஒரு படமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாது. இதுதான் உண்மை. தேர்தல் சமயத்துல எந்த ஒரு அரசியல் படமும் தடை செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆனா இன்னைக்கு அப்படியே மாற்றா பாத்தீங்கன்னா தேர்தல் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் இஞ்சி போனா 20 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த TN 2026 படம் ரிலீஸ் ஆகுது. நமக்கு அவங்க அரசியல் மேல இருக்கு. அவங்க விஜய் அவர்களையும் கலாய்க்கிறாங்க, சீமான் அவர்களையும் பாத்தீங்கன்னா இந்த 2026 தங்க நட்சத்திரம் 2026 படத்துல கலாய்க்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே கலாய்க்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பொது நல வழக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல தொடுத்திருக்காங்க. யார் போட்டதுன்னு தெரியல, பொதுநல வழக்கா வந்து போட்டிருக்காங்க. என்ன ஆகும்னு தெரியல. இது வந்து தடை செய்யப்படுமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாளைக்கு இல்ல நாளானைக்குள்ள தெரிஞ்சிடும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னைக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஈவினிங் என்னன்னு தெரியும். நான் காலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த காணொலி ஷூட் பண்றேன். படம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நாளைக்கு இதை பத்தி போடுவோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல தடை விதிக்க கூறி போட்டிருக்காங்க. நீங்க தேர்தலுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்துட்டீங்களா நீங்க இந்த TN 2026 அந்த ட்ரைலர் பாத்துட்டீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகணுமா வேணாமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் LIK அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள்ல இருந்தே ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த படமும் எலெக்ஷன் டைத்துல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. எனக்கா இருக்கட்டும் இல்ல நம்ம பேசிக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து திட்டமிட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து இந்த படத்துல அண்ணன் சீமான் அவர்களை கலாய்க்கிற மாதிரி வந்து சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒன்றும் அந்த அளவுக்கு கலாய்க்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. அவர் வர்றாரு, அவர் என்ட்ரி சீன் கொடுக்கும்போது ஒரு சவுண்ட் வருது. அது கராத்தே பண்றவங்க எல்லாமே அந்த சவுண்ட் விடுறதுதான். அந்த சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பசுமை தாயம்னு ஒரு இடம் வச்சிருப்பாரு போல. அங்க வந்து இந்த மாதிரி மொபைல் அடிக்ட், இந்த மாதிரி சினிமா அடிக்ட், இந்த மாதிரி அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் அடிக்ட் ஆனவங்க எல்லாம் அங்க வந்து காப்பாத்துற மாதிரி, அவங்க எல்லாம் பாதுகாக்கிற மாதிரி, அவங்களுக்காக தானா போய் முன்னிக்கிற மாதிரிலாம் ஒரு பசுமை தாயம் ஏதோ ஒரு இடம் வச்சிருப்பாரு போல இருக்கு. அங்க அவர் இருக்காரு. அந்த மாதிரி சீன் தான் வருதே தவிர இது வரைக்கும் எந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை கலாய்க்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீன்ஸும் வரல. அப்புறம் இன்னும் ஒரு தாவேக்கா நண்பர்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, உங்களால் சொல்றாருல நான் நடிப்பு மட்டுமே நாடால தகுதி இருப்பா, இப்ப உங்களால் நடிக்கலையா, உங்களால் சினிமால தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. தம்பிகளா, இப்பயும் நாங்க சொல்றோம்டா, நடிப்பு மட்டுமே நாடால தகுதி கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் நான் நடிக்கிறேன் வந்து ஓட்டு போடுன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. விஜய் அவர்கள் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 60 படத்துக்கு மேல நடிச்சிட்டாரு. இப்ப ஏன் வரணும்? என்ன காரணம்? ஏதாவது மக்களுக்கான போராட்டங்கள் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. உடனே ஈழத்தமிழர்களுக்கு போயிடாதீங்க. அதே ஈழத்தமிழர்கள் ஒரு பச்சையான துரோகம்லாம் பண்ணியிருக்காரு. புரியுதா? இதுவும் உங்களுக்கு தெரியும். ஈழத்தமிழர்கள் அன்னைக்கு நடிகர் சங்கம் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபடு பொருளா இருந்துச்சு தமிழ்நாட்டுல. நடிகர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. அதனால அவரும் பண்ணாரு. அந்த போராட்டத்தை பயன்படுத்தி அவர் வேலாயுதம் படத்தை ப்ரொமோட் பண்ணாரு. புரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சீமான் அவர்கள் இப்பயும் சொல்றோம், அவர் பண்ணாத போராட்டங்கள் கிடையாது. காவேரி போராட்டமா இருக்கட்டும், இல்ல மதுரை டங்ஸ்டன் போராட்டமா இருக்கட்டும், இல்ல பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இல்ல 8 வழிச்சாலையா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க அடுக்கிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வாங்காத கேஸே கிடையாது. கிட்டத்தட்ட 300 வழக்கு வந்து வாங்கியிருக்காரு. அவர் மேல 300 FIR இருக்குது. புரியுதா? அவர் வந்து நான் நடிக்கிறேன் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு நான் அவருக்கு ஓட்டு போறேன்னா, அவர் நடிக்கிறனால அவனுக்கு நான் ஓட்டு போறது கிடையாது. அவருடைய போராட்டங்களை பார்த்திருக்கேன், அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன், அவருடைய இயற்கை சார்ந்த ஒரு திட்டங்களை பார்த்திருக்கேன். வருங்கால சந்ததியருக்காக இயற்கையை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு அவருக்காக வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். TN 2026 படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பக்கம் சீமான் அவர்களை இந்த படத்துல
ட்ரைலர் வச்சு கலாய்க்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. முழு படம் வந்தாதான் தெரியும். 2 மடமே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. நான் கண்டிப்பா LIK படத்துக்கு கண்டிப்பா போவேன். ஏன்னா சீமான் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போவேன். சரிங்க மக்களே, இந்த 2 படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.